அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஒரே யாவரும் கேள்வி. வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. நம்ம ரீசெண்டாக நிறைய பாட்காஸ்ட் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை நர்சிங் ரிலேட்டட் கண்டென்ட்டுமே நம்மளுடைய வீடியோ சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா நர்சிங் தமிழா அப்படின்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஒரு நர்சிங் டிகிரி முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃபோ வந்து சவுதிக்கு அப்ராட், எஸ்பெஷலி சவுதி கண்ட்ரிக்கு வந்து ஒரு நர்ஸ் வேலைக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நர்சிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை நர்சிங் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தென் இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹைலி மோட்டிவேட்டடாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுதி ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எஸ்பெஷலி டீட்டெயில்டாக எல்லாமே நோட்ஸில் எழுதி வச்சுருக்கேன். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நர்சிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சவுதிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பேசிக் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நர்சிங் டிகிரி முடிச்சுக்கணும். அது வந்து டிகிரியாக இருக்கலாம் இல்லை டிப்ளமோவாக இருக்கலாம். அந்த டிகிரி வந்து எங்கே நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலிடான ஒரு ஆர்கனைசேஷனில் படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் படித்தாலும் சரி, ஒரு ப்ரைவேட்டில் படித்தாலும் சரி, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் அந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக் சர்டிஃபிகேட்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் தென் உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சவுதிக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா, மினிமம் 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் கேட்குறாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போகிறீங்க. அண்ட் தென் நீங்கள் வெதர் மேலா ஃபீமேலான்றதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த க்ரைட்டீரியா கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபார் மீ பர்சனலி ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு ஒரு மேல் நர்ஸாக வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போது அட் ப்ரெசென்ட்டாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்கவங்க ஃப்ரெஷர்லாம் வந்திருக்காங்க. பட் இப்போ 2025 வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சில பேருக்கு வந்து ஒரு 2.6 இயர்ஸ் 8 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே ஒரு ஃபீமேல் நர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு கிளினிக்கில் வேலைக்கு போகலாம், இல்லை ஓபிடி செக்டரில் வேலைக்கு போகலாம். இல்லை ஒரு 2 இயர்ஸோ இல்லை 3 இயர்ஸோ அதுக்கும் மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டராக இருக்கட்டும், இல்லை எம்ஓஹெச் எம்ஓடி அப்படின்னு நிறையா செக்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வேக்கன்சிஸ் நிறையாவே இருக்குது. அதுதான் அந்த மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேரி ஆகும். பட் மினிமம் 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நர்சிங் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது உங்களுடைய தமிழ்நாடு நர்சிங் டிஎன்எம்என்சி சொல்லுவாங்கல்ல, டிஎன்எம்என்சின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கணும் வேலிடாக. அது வந்து வேலிடாக இருக்கணும், அதோட ஒரிஜினல் இருக்கணும். அண்ட் தென் நம்மளுடைய பாஸ்போர்ட் காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கட்டும், டிரான்ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அண்ட் தென் நம்மளுடைய நர்சிங் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே கேட்பாங்க. இது இல்லாமல் சம் ஒகேஷன்ஸில் வந்து நமக்கு கம்பல்சரி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அண்ட் தென் நம்மளுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டாக இருக்கட்டும், சம் ஒகேஷன்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த பிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். யூஸ்வலாக அப்ராடுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி கேட்கறது கிடையாது. அப்படி கேட்டாங்கன்னா அதுவே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, அதாவது குட் ஸ்டாண்டிங் சர்டிஃபிகேட் ஃப்ரம் நர்சிங் கவுன்சில். ஓகேங்களா? இந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க. யூஸ்வலாக நம்ம ஏதாவது ஏஜென்சி மூலிமா அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுவுமே வந்து அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. சம் ஒகேஷன்ஸில் வந்து அதுவுமே கேட்கறதுக்கு சான்சஸ் கிடையாது. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நர்சிங் டிகிரி ஆர் டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், வேலிட் பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அண்ட் தென் பாஸ்போர்ட் ஃபோட்டோவாக இருக்கட்டும், லைக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டிரான்ஸ்கிரிப்ட் இதெல்லாமே பேசிக்காக கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா ஃப்ளோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி கமிஷன் ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SCFHS, அதாவது சவுதி கமிஷன் ஃபார் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம வந்து சவுதிக்கு எஸ்பெஷலி நர்சிங் ஃபீல்டில் ஒரு நர்சிங் ஜாபுக்காண்டி வரோம் அப்படின்னா இந்த கமிஷனில் போய்ட்டு நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம டிகிரி டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், லைசன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், நம்மளுடைய டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வேலிடாக இருக்கா அப்படின்றத அவங்க கிராஸ் செக் பண்ணுவாங்க. அதுதான் டேட்டா ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா ஃப்ளோக்கு வந்து யூஸ்வலாக எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 30 டேஸ்லேருந்து 60 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கும். இதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிகிரியாக இருக்கட்டும், மார்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய நர்சிங் லைசன்ஸாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அப்புறம் நான் அந்த ஜிஎஸ்சி சர்டிஃபிகேட் சொன்னல, ஜிஎஸ்சி அதாவது குட் ஸ்டாண்டிங் சர்டிஃபிகேட், இதுவே சம் ஒகேஷன்ஸில் கேட்பாங்க. அண்ட் தென் ஃபைனலாக நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் பாஸ்போர்ட் காப்பி இதெல்லாமே கேட்க ஹைலி சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் இந்த டேட்டா ஃப்ளோவில் வந்து யூஸ்வலாக வந்து சில பேருக்கு வந்து நெகட்டிவ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெரிஃபை பண்ணுறப்ப
ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நம்மளுடைய நர்சிங் டிகிரி வந்து ஃபேக்காக இருக்குது அப்படின்னா அதுவுமே டேட்டா ஃப்ளோவில் வந்து நெகட்டிவ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம கரெக்டான ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டால் ரெகக்னைஸ் பண்ண நர்சிங் காலேஜில் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா ஃப்ளோ வந்து அந்த மாதிரி வர்றதுக்கு ஹைலி சான்சஸ் கிடையாது. இன் சச் கேசஸ் இதில் ஏதாவது நெகட்டிவ் வந்தது அப்படின்னா உங்களுடைய நர்சிங் ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை டேரெக்டாக உங்களுடைய நீங்கள் படித்த காலேஜில் வந்து இந்த மாதிரி எனக்கு டேட்டா ஃப்ளோ அப்ளை பண்ணேன், இந்த மாதிரி நெகட்டிவாக வருது, என்ன ஏது ஏன் பிரச்சனை அப்படின்றத நீங்கள் உங்களுடைய காலேஜ் ஹெச்ஆர் சைடில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சில பேருக்கு வந்து நெகட்டிவ் வந்திருக்கு, திரும்ப வந்து அவங்க ரீஅப்லோட் பண்ணி காலேஜ் மூலிமா இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் ஓகே பண்ணியும் இருக்காங்க. பொதுவாக அந்த டேட்டா ஃப்ளோ வந்து நம்மளே வந்து பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நம்மளே பண்ணிக்கலாம். சவுதியோட அந்த முமாரிஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. யார் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஹெச்எஸ் முன்னாடி சொன்னது அதுதான், சவுதி கமிஷன் ஃபார் ஹெல்த் ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த முமாரிஸ் ப்ளஸ்லேயே வந்து போய்ட்டு பை ஓன் நம்மளே வந்து நம்மளுடைய பேசிக் டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஒரு அமௌண்ட் இருக்கும். யூஸ்வலாக வந்து 25,000 30,000 கிட்ட நம்ம இந்தியன் அமௌண்ட்டில் ஆகும். பட் நடுவில் ஏஜென்ட்ஸ் இருக்கிறதால அது ப்ரைஸ் கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்கும். அவங்க கொஞ்சம் கமிஷன் வச்சு அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கமிஷன் சேர்த்து வாங்கிப்பாங்க. அதனால் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். பட் பை ஓன் வந்து நம்மளே பண்ணலாம். பட் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் சேஃபர் சைடுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம யார் நமக்கு ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் நம்ம பை ஓன் பண்ணி ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் டைம் போகிறவங்க கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் ஆல்ரெடி சவுதி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களாம் வந்து பை ஓனே பண்ணிட்டு இருக்காங்க நிறைய எனக்கு தெரிஞ்சு கூட. அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வேலிடாக தான் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி டேட்டா ஃப்ளோ பண்ணியிருப்போம். பட் இது வந்து எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிலேருந்து நம்ம மற்ற கண்ட்ரிக்காண்டி போக போகிறோம்ல, ஒரு ஒர்க்குக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஹையர் டிகிரிஸ் படிக்கிறதா இருக்கட்டும், அப்படி நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரி சைட்லேருந்து எமிக்ரேஷன் ப்ராசஸ்க்காண்டி தான் வந்து இந்த ஹெச்ஆர்டி அப்படின்றத பண்ணுறது. நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் வேலிடாக இருக்குது அப்படின்றத நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஸ்டாம்ப் அடித்து நம்ம சர்டிஃபிகேட் வந்து வேலிட் தான் இருக்குது அப்படின்றத இமிக்ரேஷன் அந்த ஸ்டாம்பிங் பண்ணி நமக்கு தருவாங்க. அந்த ப்ராசஸ் வந்து யூஸ்வலாக எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 25 நாள் எடுத்துக்கும். இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் ஒரு 7,000 to 10,000. சரி, இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து கொஞ்சம் கமிஷன் மாதிரி எடுத்துக்கிப்பாங்க. அதனால தான் இந்த ப்ரைஸ் வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுவுமே வந்து ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அப்ளை பண்ணுறோன்னா ஒரு அமௌண்ட்டோ, இல்லை கர்நாடகாவிலேருந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டோ, அந்த மாதிரி கொஞ்சம் தான் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அண்ட் தென் இதுதான் வந்து டேட்டா ஃப்ளோ. இதில் வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி ஆர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கேட்பாங்க, மார்க் லிஸ்ட் அண்ட் பாஸ்போர்ட் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் ஃபோட்டோ கேட்பாங்க. சம் ஒகேஷன்ஸில் வந்து நம்மளுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டுமே கேட்க சான்சஸ் இருக்குது. பட் இதை நான் டீட்டெயில்டு இது கேட்பாங்கன்னு கன்ஃபார்மாக சொல்லலை. பட் இதெல்லாம் கேட்க ஹைலி சான்சஸ் இருக்குது. ஒரு சிலது கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க, ஒரு சிலது கேட்க மாட்டாங்க. பட் வச்சுக்கிறது நல்லது. அதனால தான் வந்து நான் ஓரளவுக்கு தேவையானது எல்லா டாக்குமெண்ட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் டேட்டா ஃப்ளோ முடிச்சிட்டோம், ஹெச்ஆர்டி முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அதுக்கு அடுத்தது நம்ம எக்ஸாம் தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஆமாம், சவுதி போகிறதுக்கு எக்ஸாம் இருக்கா எஸ்பெஷல் நர்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இதில் வந்து 2 சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அண்ட் நர்சிங் அசிஸ்டண்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, இல்லை நர்ஸ் டெக்னீஷியன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் நர்ஸ் டெக்னீஷியன் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். பட் இப்போது ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணும் போது நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு இருக்கான்னு பாருங்கள். அப்படி நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு இருந்ததுன்னா உங்களுக்கு பேசிக் பேவும் சரி அலோவன்ஸ் கொஞ்சம் சேர்த்து வர மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பெனிஃபிட். ஓகேங்களா? ப்ரோமேட்டிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஒன்ஸ் டேட்டா ஃப்ளோ ஹெச்ஆர்டி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வேலிடாக வச்சு நம்ம வந்து ப்ரோமேட்டிக் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். யூஸ்வலாக இந்த ப்ரோமேட்டிக் எக்ஸாம் வந்து ஒரு மந்தில் வந்து ஒரு 4 to 6 டைம்ஸ் கிட்ட, அதாவது 4 to 6 டேட்ஸில் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சென்டர்ஸ் இருக்குது. எந்த சென்டரில் வேணால் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து இது பண்ணலாம். நம்ம எந்த ஏஜென்ட்டில் இது பண்ணுறோமோ அது அவங்க மூலிமா நமக்கு லொக்கேஷன்ஸ் வந்து அவங்களே இது பண்ணி தருவாங்க. பட் அதில் நம்ம ரொம்ப டீப்பாக போட்டு குழப்பிக்க தேவையில்ல. அண்ட் தென் இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் ஆல் ஓவர் த இந்தியாவிலுமே இருக்குது. எஸ்பெஷலி தமிழ்நாடுமே நிறையா இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்னையில் தான் அட்டன் பண்ண நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து இப்போ எல்லா எக்ஸாமுக்குமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இருக்கும். ஃபாரின் போகிறோம் அப்படின்னாலே அந்த சிபிடி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பார்ட்டாக சொல்லுவாங்க, பார்ட் 1 பார்ட் 2.
பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 105 கொஷின்ஸ் இருக்கும். பார்ட் 2லையுமே வந்து 105 கொஷின்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்கல்ல, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ன்ற மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக வந்து நம்மளுடைய மெட்சர்ச் டாப்பிக்காக இருக்கட்டும், பீடியாட்ரிக், மெட்டர்னிட்டி அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங் அப்படின்னு தான் சொன்னாங்க மேஜரான டாபிக்ஸ். நான் அட்டன் பண்ண எக்ஸாம் வந்து எனக்கு வந்து யூஸ்வலாக மெட்சர்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐசியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால எமர்ஜென்சி மெடிசன், எமர்ஜென்சி டைமில் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ், அந்த மெடிசன் ரிலேட்டடாக இருக்கட்டும், கண்டிஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், அது இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரிசர்ச்சு, பீடியாட்ரிக்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஜாஸ்தி வந்தது. பட் கஷ்டம் தான். பட் கரெக்டாக ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ணிடலாம். இந்த எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் சவுதி கமிஷனில் தான். அதாவது SNLE அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சவுதி லைசன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது சவுதி நர்சிங் லைசன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னல 4லேருந்து 6 தடவை ஒரு மாதத்துக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஜூலை மாதம் 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி நான் எக்ஸாம் எழுதிட்டேன் அப்படின்னா எனக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. எனக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னா இந்த மந்த் எண்டில் தான் வரும். நம்ம இந்த மந்தில் பாதியில் எழுதினாலும் நமக்கு மந்த் எண்டில் ரிசல்ட் வரும். இந்த மந்த்து 25, 20 போல் எக்ஸாம் எழுதினாலும் நமக்கு அந்த லாஸ்ட்டில் தான் வரும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 15,000த்தில் இந்த 25, 22 வரைக்கும் எடுத்துக்கும். அதான் 15,000லேருந்து 20,000 வரைக்கும் எடுத்துக்கும். பட் இது கொஞ்சம் இன்னும் அதிகமாகவும் போகலாம், கம்மியாகவும் போகலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் அந்த ஏஜென்ட்னு ஒருத்தவங்க நடுவில் இருக்கிறதால நமக்கு அவங்களுடைய கமிஷன் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஹைலி சார்ஜஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 105 கொஷின் 2 பார்ட்டாக இருக்கும்னு சொன்னேன். அது டோட்டல் ஹவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 ஹவர்ஸ். அதாவது ஒரு எக்ஸாமுக்கு வந்து பார்ட் 1க்கு 2 ஹவர்ஸ், பார்ட் 2க்கு 2 ஹவர்ஸ், நடுவில் ஒரு 1/2 hour பிரேக் இருக்குது. அந்த பிரேக் வந்து நீங்கள் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை பை ஓன் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 1 ஹவர்லேயே பார்ட் 1 முடிச்சிட்டேன், திரும்ப பார்ட்டு ஒரு 1/2 hour எனக்கு பிரேக்கும் தேவையில்லை, நெக்ஸ்ட் ஹாஃப்மே நான் ஒரு 1 ஹவரில் முடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கம்பல்சரி நீங்கள் 2 hours உட்காந்து தான் ஆகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அதனால் பிரேக் வேணும்னா எடுத்துக்கலாம், உங்களுக்கு வேணாம்னா விட்டுடலாம். பட் இதுதான் அந்த டைம் ஸ்கெடியூல்ன்ற மாதிரி நடுவில் ஒரு 1/2 hour பிரேக் இருக்குது. அது உங்களுடைய வில்லிங் தான் எடுத்தாலும் எடுக்கலனாலும். அண்ட் தென் நான் ஃபீஸையுமே சொல்லிட்டேன். இதுதான் வந்து ப்ரோமேட்டிக் எக்ஸாம். ஓகேங்களா? இது வந்து எஸ்பெஷலி சவுதிக்கு மட்டும். இப்போ வந்து நம்ம துபாயோ, கத்தாரோ, வேறு கண்ட்ரி போகிறோம் அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நர்சிங்க்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் DHA அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஒன்ஸ் இந்த எக்ஸாம் நம்ம அப்பியர் ஆகிட்டோம், போய் எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்னா ரிசல்ட் வரணும். ரிசல்ட் வருது மந்த் எண்டில் வரும்னு சொல்லிட்டேன். ஒன்ஸ் ரிசல்ட் வந்து நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஏஜென்ட் மூலிமா தான் நம்ம இதெல்லாம் வந்து ப்ராசஸ் வந்து பை ஒன் நம்மளும் பண்ணலாம். பட் இல்லை ஏஜென்ட் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏஜென்ட்டை வச்சு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்தது ஏஜென்ட் கிட்டே சொல்லி இன்டர்வியூ ரெடி பண்ணுவோம். இன்டர்வியூ ரெடி பண்ணால் நிறையா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹாஸ்பிட்டல் செக்டாரில் தேடுறோமா இல்லை இண்டஸ்ட்ரியல் தேடுறோமான்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வந்து நமக்கு இன்டர்வியூ வந்து இருந்தால் சொல்லுவாங்க, அலாட் பண்ணுவாங்க. அந்த டைமில் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இன்டர்வியூஸ் கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு ஓவர் த்ரோ வச்சுக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக ஃபண்டமெண்டல் நர்சிங், எமர்ஜென்சி மெடிசினாக இருக்கட்டும், இல்லை BLS, ACLS அந்த மாதிரி கொஞ்சம் தியரிட்டிக்கல் நாலேஜெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு லைசன்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து SNLEல பாஸ் பண்ணால் நம்மளுடைய மார்க் இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ஏஜென்ட்டில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஏஜென்ட்டு சூஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு MEAன்னு சொல்லுவாங்க. அதாவது MEA, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு லைசன்ஸ்டு ஒரு ஏஜென்சியாக இருந்தால் பெட்டராக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் தி நர்சஸ் வந்து மிட் ஏஜென்ட் மூலிமா வர்றதால தான் நிறைய ஹைலி சார்ஜஸ் வந்து காசு வந்து பே பண்ணிகிட்ருக்காங்க. பட் டேரெக்டாக வர ஏஜெண்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த சார்ஜஸ்லாம் வந்து கம்மியாகும். அந்த நடுவில் இருக்கிற சார்ஜஸ்லாம் பிடிக்க மாட்டாங்க. அந்த இந்த சவுதி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஏஜென்ட் தான் டைப்பாக இருப்பாங்க. நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலுமே அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அது நம்ம நர்சிங் ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 4 to 6, 8 monthலாம் எடுத்துக்கும் சில பேருக்கு. அதனால வந்து டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நடக்காத காரியம். அதனால் மோஸ்ட்லி வந்து
ஏஜென்ட் மூலிமா தான் வராங்க. பட் நேரில் வரலாமான்னு கேட்டிங்கன்னா வரலாம். அதனால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவும் ஆகும், எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். கண்டிப்பாக வந்துடலாமா, வேக்கன்சி இருக்குமான்னு கேட்டால் அதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் பிஸ்னஸ் அப்படின்னும் போது இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் செக்டாருமே ஒரு ஏஜென்ட் கிட்ட இல்லை அந்த ஹெச்ஆர் வந்து டேரெக்டாக இந்தியாவில் இருக்கிற ஏஜென்ட் கிட்ட ஒரு ஒரு 5 சீட்டோ இல்லை 10 சீட்டோ ஒரு வேகன்சி விசாவை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து ஒரு 5லேருந்து 10 கேண்டிடேட்டை ப்ரிஃபர் பண்ணி இங்கே வந்து இன்டர்வியூக்கு வைக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம டேரெக்டாக போய் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் பண்ண முடியாதுன்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னா, அந்த ஜாப் ஆஃபர் இன்டர்வியூ தரதாக இருக்கட்டும், இல்லை வேலை கிடைக்கிறதுக்காண்டி நம்ம அலையிறதாக இருக்கட்டும், எல்லாமே சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நர்சிங் ஏஜென்ட் மூலிமா தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஏஜென்ட்டே நமக்கு நிறையா வந்து இன்டர்வியூஸ் வந்து அலாட் பண்ணுவார். நம்ம டேரெக்டாக போயிட்டு நம்ம அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். பட் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், அது நமக்கு கொஞ்சம் தலைவலியுமே கூட. பட் ஏஜென்ட்கிட்டே நம்ம இது பண்ணுறது பெட்டராக, எப்படி இருந்தாலும் நம்ம இவங்களுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் பே பண்ண தான் போகிறோம். அது நம்ம இவங்க மூலிமா போகிறது பெட்டராக இருக்குன்றது என்னோட ஆப்ஷன். அந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாஸ் மார்க்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து 70% இருக்கணும். மினிமம் 60 to 70% சொல்லுவாங்க. அது டோட்டல் மார்க் வந்து 800 மார்க்ஸ் இருக்கும். அதாவது 500 மார்க்கில் வந்து 800 மார்க்குள்ளே எடுக்கணும். அதாவது 500க்கு மேலே எடுக்கணும். டோட்டல் மார்க் 800, 500 மார்க்குக்கு மேலே நம்ம டோட்டல் மார்க் எடுத்துட்டாலே நம்ம ப்ரோமேட்டிக் பாஸ் சவுதி எக்ஸாமுக்கு, ஓகேங்களா, எஸ்பெஷலி ஃபார் நர்சஸ். அண்ட் தென் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் வாங்குறது, அண்ட் தென் விசா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் எக்ஸாம் நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம். இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்ம செலக்ட் ஆகிட்டு இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி இந்த ஆஃபர் லெட்டரை வாங்க போகிறோம். அந்த ஆஃபர் லெட்டரில் இருக்கிற ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய அலோவன்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய லீவ், இயர்லி லீவ், வெக்கேஷன்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் அந்த பேக்கேஜ் எல்லாம் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சைன் பண்ணி அனுப்பிச்சிடலாம். சைன் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ காப்பி அனுப்பிச்சிங்கன்னா ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்குன்னு விசா இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு ஒரு 5 நர்சஸ் இந்த ஏஜென்ட் கொடுத்துருக்காங்க. அது உங்களுடைய விசாவை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுடைய விசாவை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஏர் டிக்கெட் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்ஸ் அந்த ஆஃபர் லெட்டர் ஓகே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி சைன் பண்ணி கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டாலே உங்களுக்கு அந்த விசா ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது யூஸ்வலி வந்து ஒரு 15 to 20 days எடுத்துக்கும். சில டைம்ஸ் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைம் டிலே ஆகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த ஒர்க் பீஸாக இருக்குல்ல, அது ப்ராசஸ் பண்ணுற டைம்லேயே சைட் பை சைட் நமக்கு இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்குது. ஒன்ஸ் இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்டர்வியூ சைடில் இருந்து லைக் ஹெச்ஆர் சைட்லேருந்து நமக்கு வந்து மெடிக்கலை வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GAMCA அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு தேவைப்படுற, அதாவது கல்ஃப் அப்ரூவ்டு மெடிக்கல் சென்டர் அசோசியேஷன் சொல்லுவாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிற, மெடிக்கல் ஃபிட் செக்அப் எடுக்கிற ஒரு கிளினிக்காக இருக்கலாம், ஓகேங்களா. அது எஸ்பெஷலி வந்து இந்த GAMCA அப்படின்ற அப்ரூவ்டு வாங்கி வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு நம்ம சில பேசிக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணி நம்மளுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து வேலிடாக இருந்தால் தான் அந்த ஃபர்தராக வந்து நம்மளுடைய விசா ப்ராசஸ் கன்ஃபார்ம் ஆகி விசா ப்ராசஸை வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஒன்ஸ் நம்ம மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு, எதுவும் நெகட்டிவ் இல்லை, கரெக்டாக இருக்குது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னாலே நம்ம அடுத்து நம்மளுடைய விசா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மெடிக்கல் ஃபிட்னஸில் வந்து என்ன மாதிரி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சீராலஜி டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், செஸ்ட் எக்ஸ்ரே, ஹைட் அண்ட் வெயிட், BMIயாக இருக்கட்டும், பிளட் குரூப்பிங், அப்புறம் RBS சொல்லுவாங்க, மலேரியா, ஸ்டூல் ருட்டீன், அண்ட் தென் சம் ஒகேஷன்ஸில் வந்து ஆனால் வேக்சின்ஸ் போடுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MMR2 அண்ட் மெனிஞ்சோகாக்கல் சொல்லுவாங்க. இதெல்லாமே கொஞ்சம் மெடிக்கல் சென்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேரி ஆகும். பட் இதுதான் எக்ஸாக்டேன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு எடுக்கிற டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் அதுதான். நான் முன்னாடி கொஞ்சம் கிளாரிஃபை மட்டும் பண்ணிடுறேன். ஒன்ஸ் ஏஜென்ட்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிராக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஒரு டேட் வந்து இது பண்ணுவாங்க, ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் கரெக்டாக போயிட்டு நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னா, அதில் பாசிட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட விசா ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய விசா வந்து ஸ்டாம்பிங் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பயோமெட்ரிக் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த டிக்கெட் வர்றதுக்கும் விசா ஸ்டாம்பிங் நடுவில் இருக்கிற ப்ராசஸ், அது வந்து ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். நான் வந்து சென்னையில் தான் எடுத்தேன். மேக்ஸிமம் சென்னையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட்லி எனக்கு லொக்கேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியல. பட் சென்னையில் இருக்குது. அந்த விசா ஸ்டாம்பிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பயோமெட்ரிக் ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னாது. அது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம சவுதிக்கு போனதுக்கப்புறம் இந்த அப்ஷர் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஓகேங்களா. அந்த ப்ராசஸ்க்காண்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆதார் கார்டு எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி எக்காமான்னு ஒன்று எடுப்பாங்க. இது ரிலேட்டட் ப்ராசஸ்க்காண்டி தான் தேவைப்படும். நம்மளுடைய கைரேகை ஃபுல்லாக வச்சு ஒரு ஒரு ரெக்கார்ட் மட்டும் பண்ணுவாங்க நம்மளுடைய ஃபோட்டோ எடுத்து. அது ஜஸ்ட் ஒரு பேசிக் ப்ராசஸ் தான். இங்கே வந்து நம்ம சில
அந்த அப்சர் ப்ராசஸ்ன்னு சொன்னால அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்காண்டி பை த டைம் நமக்கு ஏர் டிக்கெட்டும் வந்துடும். அந்த பயோமெட்ரிக் முடிக்கிற டைம்லேயே கொஞ்சம் நாள்லேயே நமக்கு ஏர் டிக்கெட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துடலாம். கிளம்புற டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன திங்ஸ் வேணுன்றதை நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சு அந்த திங்ஸுமே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, சூட்கேஸில் வாங்கிட்டு வந்துடலாம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம வேறு ஏதாவது படிக்கணும், ஏதாவது நமக்கு சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஏசிஎல்எஸ் பிஎல்எஸ், அதாவது பிஎல்எஸ் ஏசிஎல்எஸ் அப்படின்றது மோஸ்ட்லி கம்பல்சரி கேட்பாங்க. அது ஹாஸ்பிட்டல் செக்டராக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் செக்டராக இருந்தாலும் கேட்பாங்க. அதுவும் வந்து ஏஹெச்சி, அதாவது அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அப்ரூவ்டு இருந்தால் பெட்டராக இருக்கும். அதுதான் மோஸ்ட்லி கேட்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது. பட் இங்கே வந்து நம்ம பண்ணிக்கலாம். இங்கே வந்து பண்ணுறதால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சார்ஜஸ் வந்து வேரி ஆகும். பட் சவுதி எஸ்பெஷலி கல்ஃப் கண்ட்ரிஸ்க்குனே தனியாக அந்த மாதிரி அசோசியேஷன் இருக்குது. அவங்க மூலிமா அவங்க பண்ணிப்பாங்க. அவங்களுடைய சேலரியிலேருந்து டைரக்ட் பண்ணிடுவாங்க. பட் எல்லாத்தையும் நீங்கள் அங்கேயே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் உங்களுடைய ஏஜென்ட் கிட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நிறைய ஏஜென்ட் வந்து அதை சொல்ல மாட்டுறாங்க. சொல்லாததால் இங்கே வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரியல் செக்டர் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்எஸ் ஏசிஎல்எஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட் எய்ட் அண்ட் பிஹெச்டிஎல்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரீ ஹாஸ்பிட்டல் ட்ராமா லைஃப் சப்போர்ட், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்சஸுமே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஊரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அதனால் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊர்லேயே பண்ணிட்டு வர்றது பெட்டராக இருக்கும். அண்ட் தென் இந்த எக்ஸாம் ப்ரூவ்மெண்ட்டிங் ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து நீங்கள் ஊர்லேயே பண்ணிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே வந்து பண்ணுறதால உங்களுக்கு வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒர்க் இருக்கும் சரியாக வந்து 12 hours 10 to 12 hours ஒர்க்குன்றதால டைம் சரியாக கிடைக்காது. டைம் இருந்தாலுமே நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போகிறீங்கன்னா இங்கேயுமே அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல போனால். சார்ஜஸ்லாம் ஓகே, பட் உங்களுக்கு படிக்க டைம், ப்ரிப்பரேஷன் டைம் எல்லாத்தையுமே கஷ்டம். அதனால் நீங்கள் பெட்டர் வந்து நீங்கள் அங்கேயே முடிச்சுட்டு வர்றது தான். இப்போ வந்து மோஸ்ட்லி ரெக்ரூட் பண்ணுற ஏஜென்ட்ஸ், ஐ மீன் ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ் சரி, இண்டஸ்ட்ரியல் செக்டர், கிளினிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ண கேண்டிடேட் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் பிகாஸ் அவங்களுக்குமே அது தலைவலி. இங்கே வந்து சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அது வந்து திரும்ப இங்கேருந்து இந்தியாவுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ப்ரூவ்மெட்ரிக் அப்படின்றது வந்து மொத்தமாகவே ஒரு 3 attempt தான். 3 attempt நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம சவுதியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வேலிட் கிடையாது. அதை நான் சொல்ல மறந்துட்டு முன்னாடியே, மொத்தமாக நமக்கு 3 attempt தான் இருக்குது. அந்த 3 attemptல ஏதாவது ஒரு அட்டம்ப்ட்டில் கம்பல்சரி பாஸ் ஆனால் தான் நம்ம சவுதியிலே வந்து நர்சிங்காக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா, அண்ட் தென் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டீட்டெயில்டாக ப்ராசஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சவுதிக்கு வர நர்சஸ் வந்து எந்த மாதிரி திங்ஸ் வாங்கணும், என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படும் அதுவாக இருக்கட்டும். இல்லை சவுதிக்கு வந்து எஸ்பெஷலி ஒரு ஹாஸ்பிட்டல் சைடோ இண்டஸ்ட்ரியல் செக்டர் சைடோ வரணும்னு நினைக்கிறேன், எந்த மாதிரி இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணணும் அந்த மாதிரியாக இருக்கட்டும். இல்லை வந்து நீங்கள் எப்படி ப்ரோமேட்டிக் வந்து ஐ மீன் எஸ்பெஷலி நான் வந்து எப்படி ப்ரோமேட்டிக் வந்து கிளியர் பண்ணேன், அதுக்கு எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வேணும், கிளாஸுக்கு போகணுமா போகக்கூடாதா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே கமெண்டில் பண்ணுங்கள். இல்லை இப்போ நான் சொன்ன ப்ராசஸில் இல்லை எனக்கு இந்த ப்ராசஸ் தெளிவாக புரியல, இந்த ப்ராசஸ் தெளிவாக புரியலன்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ்பெஷலி அந்த ப்ராசஸை போட்டு நேம் கீழே டைப் பண்ணுங்கள் கமெண்டில். கண்டிப்பாக இன்னும் டீட்டெயில்டாக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி இருக்கணுன்றதுக்காண்டி ஜஸ்ட் ஒரு தேவையான அளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். பட் இன்னும் டீட்டெயில்டாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஆல்ரெடி இருக்கிற சீனியர் ஸ்டாஃபோட எக்ஸ்பீரியன்ஸும் கேதர் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ விடணும். அந்த டாபிக் என்னன்றது கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறையா நர்சிங் ரிலேட்டட் வீடியோஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி சவுதி ரிலேட்டட் நர்சிங் லைஃபோடைய வீடியோஸாக இருக்கட்டும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நர்சிங் தமிழ்ன்ற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம். பாய்.